கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து இந்த காலை ஆராதனையில எங்களோடு பங்கெடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த சனிக்கிழமை காலையில கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் முதலாவது வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாம் அனைவரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த காலை ஆராதனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்துள்ளது. ஆமென். ஜெபிப்போம். எல்லா கிருபைகளாலும் அளவில்லாத நன்மைகளாலும் அனுதினம் எங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனே, வாரத்தின் முதல் நாள் முதல் இந்த வாரத்தின் கடைசி நாள் வரையிலும் நம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாய் இருந்தபடியா ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் எங்கள் காலை இடர்களுக்கும் கண்ணை கண்ணீருக்கும் ஆத்துமாவை மரணத்துக்கும் தப்புவித்தீரையா. இந்த வாரத்தின் ஆரம்ப நாளில் எங்களோடு வந்தவர்கள் அநேகம் பேர் எங்களோடு கூட இந்த காலையில் இல்லாத போது அடிமைகளுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்த இந்த நாளில் உம்மை ஆராதிப்பதற்கு தந்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். உலகம் முழுவதிலும் இருந்த ஒரு குடும்பமாக நாங்கள் உம்மை பாடி துதித்து ஆராதிக்க கிருபை செய்கிறீரையா. இந்த நாளிலும் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனையை நாங்கள் ஏறெடுத்து படைக்க எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஐயா, தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவைகளோடும் பாரங்களோடும் வியாதிகளோடும் மனப்பிரயாசங்களோடும் இந்த ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள், ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையும் சமாதானமும் ஆறுதலும் இந்த ஆராதனையின் வழியாக ஆவியானவர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை மறைத்து போடும். உம்முடைய திருநாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தட்டும். உம்முடைய சமூகத்தில் எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் பிரீதியா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்தில் 183வது பாடல், அப்பாவும் மன்னிக்கவும், கல்வாரி கீதங்களில் 183, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே என்ற பாடல் சேர்ந்து தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுவான். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே, வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை,
வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை நேரத்தில் காத்த கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. 136வது சங்கீதத்தில் முதல் 4 வசனங்களும் 20 முதல் 26 வரையிலும் உள்ள வசனங்களையும் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 136 1 முதல் 4 மற்றும் 20 முதல் 26. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 20 முதல் 26 வரை. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தார், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம் தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார், அவர் கிருபை என்றும் உள்ளது. நமது தாழ்வில் நம்மை நினைத்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நமது பகைவர் கையினின்று அவர் நம்மை விடுதலை பண்ணினார், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட முதலாவது திருமறை பகுதி பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வரை உள்ள வசனங்கள். 1 சாமுவேல் அதிகாரம் 15 வசனங்கள் 13 முதல் 21 வரை. சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியில எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான்.
அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவனாய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீர்மட்டான், அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினா. இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றார். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான் என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதி. பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை உள்ள வசனங்கள். பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 11 வசனங்கள் 28 முதல் 30 வரை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டே என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் என்பது. இன்றைக்கான திருமறை பகுதிகள் வாசித்து முடிந்தன. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்டனா திரியக கடவுளிலே வைக்கிற விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி பயபக்தியாய் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாள் இடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொழுந்து உயிர்த்தெழுந்தார். பருத்துக்கேறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலதுபாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலாம் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த சனிக்கிழமை காலையில உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளின் காலையில நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்கவும் தேவன் கிருபை செய்தார். இந்த நாளின் சிந்தனைக்கென்று ஆவியானவர் நமக்கு கொண்டு வருகிற இறை வார்த்தை நாம் வாசித்த பழைய ஏற்பாட்டு பகுதி 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானேன். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே என்றான் என்பது. இந்த நாளின் தலைப்பு கிருபையிலிருந்து விழுந்து விடாதபடிக்கு. கிருபையிலிருந்து விழுந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருக்க கடவோம். ஆங்கில கிறிஸ்தவ பாடலில் அதிகமான தடவை பாடப்பட்ட
அதிகமான பேர்களால் விரும்பி பாடப்படுகின்ற ஒரு பாடல் அமேசிங் கிரேஸ், அருள் ஏராளம். அந்த பாடலை எழுதினவர் பாடலாசிரியர் ஜான் நியூட்டன். அவருடைய வாழ்க்கையில ஒரு முறை ஒரு நண்பன் அவரிடத்தில் போய், தேவ கிருபை உங்களை எந்த அளவு பலப்படுத்துகிறது என்று கேட்டாராம். அப்போது அவர் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை அவருக்கு வாசித்து, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலேயே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவாய் இருக்கவில்லை என்று சொன்னாராம். எப்படி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாராம். நான் ஒண்ணுமில்லாதவன், தேவ கிருபை என்ன இந்த அளவுக்கு பலப்படுத்தி இருக்கிறது. என் வாழ்க்கையில 3 காரியங்களை நான் உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய சுயம் நீ இப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு கட்டளை இடுகிறது. அந்த சுயத்தின்படி நான் போனேன் என்றால் என் வாழ்க்கை வீணும் விருதுமாய் ஆகிவிடும். என் வாழ்க்கையில தேவன் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு உன்னதமான திட்டத்தை எனக்கு தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மூலம் தந்திருக்கிறார். அப்படி நான் இருக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறேன், என்னால் முடியவில்லை. ஆனா இந்த அளவுக்கும் நான் ஒரு பாவியா இருந்தோம், என்னை கைவிடாம காத்துட்டு இருக்கிறது தேவ கிருபை. நான் எப்போதும் தேவ கிருபையை பற்றி கொண்டிருக்கிறேன். அதைத்தான் நான் சொல்ல முடியும். நான் இப்போது இருப்பது தேவ கிருபை. பக்தன் ஜான் நியூட்டன் மாத்திரமல்ல, பல காலங்களிலும் பல தேவ மனிதர்கள் சொன்ன அறிக்கை இதுதான். நாங்கள் நிலை நிற்பது தேவ கிருபை. நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு நிலை நிற்பது தேவ கிருபை. நாங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு பிழைத்திருப்பது தேவ கிருபை. கிருபையிலே நிலை நிற்கிறோம். இன்னைக்கு காலையில கிருபையிலிருந்து விழுந்து விடக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லா விசுவாசிகளுக்கும் உண்டு. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முதல் அரசனாகிய சவுல் தேவ கிருபையிலிருந்து விழுந்து ஆண்டவருடைய சமூகத்திலே தள்ளப்பட்டவனாக போனான். எவ்வளவு வாஞ்சையோடு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று தேவ சமூகத்திலே முறையிட்டார்களா? எவ்வளவு தூரம் ஆசாரியனாகிய சாமுவேல் தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டானோ, அந்த அளவுக்கு தேவன் அவர்களுக்கு ஒரு தலைவனை தெரிந்து கொடுத்தார். சவுலை தேவன் ஒரு உயர்ந்த எதிர்பார்ப்போடு கொடுத்தான். தேவன் ஒரு உன்னத நோக்கத்துக்காக கொடுத்தான். அவருடைய ஜனத்தை ரட்சித்து பாதுகாப்பதற்காக கொடுத்தான். ஆனா சவுல் தேவ கிருபையிலிருந்து படிப்படியாக விழுந்து கடைசியில பரிதாபமாக தோற்று விழுந்து போனான். அவன் மாத்திரமல்ல, அவன் குடும்பமே அரச பதவியில் இல்லாதபடிக்கு வேரோடும் வேரடி மண்ணோடும் அகற்றப்பட்டது. சாமுவேல் தேவ கிருபையிலிருந்து படிப்படியாக விழுந்து கொண்டிருக்கிற அந்த சவுலுக்கு முதல்ல கொடுத்த எச்சரிக்கையை தான் இந்த காலையில நம்முடைய தியான பாகமாக வாசித்தோம். இந்த சந்தர்ப்பம் ஆண்டவர் அமலேக்கியரிடத்தில் போய் அமலேக்கியனை முற்றிலுமாக சங்காரம் பண்ணு என்று 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம்
2, 3 வசனங்களிலே சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்றுபோட கடவா என்று சொன்னான். அமலேக்கை ஏன் கர்த்தர் கொன்று போட வேண்டும் என்று சொன்னார் என்றால், இன்னும் ஒரு வசனம் இருக்கிறது. 1 சாமுவேல் 15:18. இப்போதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து, பாவிகளை சங்கரிப்பதற்காக தேவன் சவுலுக்கு பணித்தார். அமலேக்கு பொல்லாதவன். அமலேக்கியரோடு நடந்த முதல் யுத்தம் முடிந்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிறது, வானத்தின் கீழே அமலேக்கோட உள்ள யுத்தம் தலைமுறையா நடந்துகிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லி இருக்கிறேன், இந்த அமலேக்கு இருக்கிறானே கர்த்தருடைய பிள்ளைகளை வழிமறித்து சங்கரிக்கக்கூடிய ஒரு துஷ்டத்தனமானவன். அவன் பிசாசினுடைய ஒரு தூதுவனை போல இருக்கிறான். ஆண்டவருக்கு அமலேக்கோடு எப்போதும் ஒரு பெரிய கோபம். என்ன கோபம் என்றால், தேவனுடைய ஜனத்தினுடைய விடுதலை பயணத்தை வழிமறிக்கிறவன் இந்த அமலேக்கு. வேதம் அழகாக சொல்லுகிறது, எகிப்திலிருந்து தேவனுடைய ஜனங்கள் கானானை நோக்கி, தேவ சமூகத்தை நோக்கி, அவர்களுடைய வாக்குத்தத்த தேசத்தை நோக்கி பயணப்பட்டு செல்லுகிற நேரத்தில் இந்த அமலேக்கு வந்து வழிமறிக்கிறான். பிசாசு எப்போதுமே வழிமறிக்கிறவன். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி சீராக செம்மையாக பக்தியோடு போய்கிட்ட நேரத்தில் தான் இச்சையை கொடுத்து வழிமறிப்பான். ஆதி பெற்றோர்களை அவன் அப்படித்தான் வழிமறித்தான். ஒரு பழத்தை காட்டி அவன் ஏவாளை பற்றி கொண்டா, அவன் வழியாக ஆதாமையும் வழிமறித்தான். வழிமறிக்கிறவன் அமலேக்கியன். அவன் பொல்லாத பாவி, பாவம் செய்கிறவன். அவனுக்கு நீதியை குறித்து கவலை இல்லை, அவனுக்கு பக்தியை குறித்து கவலை இல்லை, பரிசுத்தத்தை குறித்து கவலை இல்லை. அவன் பாவி. அவனை அழித்து தீர்ப்பது தேவ பிள்ளையினுடைய கடமை. அந்த சவுல் என்ன செய்தான்? அமலேக்கோடு யுத்தம் செய்து அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்து வந்தான். கொள்ளையிலே கிடைத்த கொழுத்த ஆடுகளையும் மாடுகளையும் கொல்லாமல் விட்டு வந்தான். அதை எடுத்து கொண்டு வந்தான். சாமுவேல் வந்து பார்க்கிறாரு, இவனுடைய பாளையத்தில் ஆடுகளின் சத்தமா மாடுகளின் சத்தமா பயங்கரமா கேக்குது. அப்பந்தான் சாமுவேல் கேட்கிறாரு, நான் கேட்கிற இந்த ஆடுகளின் சத்தம் என்ன, மாடுகளின் சத்தம் என்ன, தேவன் உன்னிடத்திலே கட்டளையிட்டது என்ன? சவுல் சொல்லாரு, ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாக கொண்டு வந்தேன் என்று பொய் சொன்னான். சாமுவேல் தவறிப்போன சவுலுக்கு கொடுத்த முதல் எச்சரிக்கை, நீ எந்த நிலையிலிருந்து தேவ கிருபையை பெற்றாய் என்பதை நினைவிலே கொள். ஆண்டவர் ஒரு விசுவாசி தேவனுடைய கிருபையை பெற்று தேவ கிருபையிலிருந்து படிப்படியாக விழத் தொடங்குகின்ற அந்த நேரத்திலே அவர் கொடுக்கிற முதல் எச்சரிக்கை, உன்னை எந்த இடத்திலிருந்து கிருபையாக நான் தெரிந்தெடுத்தேன், உன்னை பயன்படுத்த தீர்மானித்தேன், நீ எந்த இடத்திலே பிடிக்கப்பட்டு தேவ கிருபையை பெற்றுக்கொண்டாய் என்பதை முதலாவது உன்னுடைய மனதிலே வைத்துக்கொள். எபேசிய திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லும் போதும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எதை சொல்ல, நீ எந்த இடத்திலிருந்து விழுந்தாய் என்பதை உன்னுடைய மனதிலே வைத்துக்கொள். நினைத்து மனம் திருப்ப.
சவுல் எந்த இடத்திலே பிடிக்கப்பட்டான்? வேதம் அழகாக சொல்லுகிறது. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம் நாம் அழகாக வாசிக்கிறோம். முதல் அரசனை தெரிவு செய்வதற்காக எல்லோரும் வந்திருக்கிறார்கள். மன்னிக்கவும், அதுக்கு முன்னால கர்த்தர் சாமுவேலினிடத்தில் ஏவி இந்த சவுலிடத்திலே சாமுவேல் தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறார். அப்போ சவுல் தான் சொன்ன வார்த்தையை இங்கு எழுதுகிறார். அப்பொழுது சவுல் பிரதித்துரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவோ? பென்யமீன் கோத்திரத்தின் எல்லாம் என்னுடைய குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்திலே சொல்வானேன் என்றான். சாமுவேல் தீர்க்கன் சவுலிடத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கும்படி பிரியமா இருக்கிறார், விரும்புகிறார் என்று சொன்ன உடனே சவுல் சொன்ன முதல் காரியம், இஸ்ரவேலில் உள்ள 12 கோத்திரங்களிலே பென்யமீன் கோத்திரம் சிறியது. அது எப்படி சிறிதாக்கப்பட்டது என்று அதுக்கு முந்தின பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம். பென்யமீனியர்கள் பலத்தவர்களாய் இருந்தார்கள். அவர்களுடைய சேட்டை நிமித்தமாக மற்ற கோத்திரங்களால் அடித்து நொறுக்கப்பட்டு அவர்கள் சிறுமையானவர்கள். அந்த சிறுமையான கோத்திரத்தில் என் குடும்பம் ரொம்ப சிறியது. இப்படிப்பட்ட சிறியவனாக இருந்தபோது தேவன் சவுலை தெரிந்தெடுத்தார். அதுக்கு பிறகு 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். சாமுவேல் இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சேர பண்ணின பின்பு பென்யமீன் கோத்திரத்தின் மேல் சீட்டு விழுந்தது. சாமுவேல் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் கூட்டி வைத்துக் கொண்டு கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற ராஜா யார் என்பதை சீட்டு போட்டு கொடுக்கிறார். அப்ப முதல்ல சீட்டு போட்ட உடனே பென்யமீன் கோத்திரத்துக்கு சீட்டு விழுந்தது. 21ஆம் வசனம், அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின்படியே சேர பண்ணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. சாமுவேல் சீட்டு போட்டுட்டாரு. பென்யமீன் கோத்திரத்தில் விழுந்து, மாத்தீரின் குடும்பத்தில் விழுந்து, அதுக்கப்புறம் கீசின் குடும்பத்தில் சவுலின் பேர்ல திட்டமாய் விழுந்து விட்டது. சவுலை தேடுறாங்க. இந்த பையன் எங்க தானே இருந்தான் தேடுறாங்க. அவன் என்ன செய்கிறான் பாருங்க. 22ஆம் வசனம், அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது இதோ அவன் தளவாடங்களிடத்தில் இருக்கிற இடத்துல ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னான். நீ பாருங்க, ஸ்டோர் ரூம்ல போய் ஒளிந்து கொண்டிருந்த ஒரு பையனைத்தான் ஆண்டவர் இஸ்ரவேலின் ராஜாவாக தெரிந்தெடுத்தார். இஸ்ரவேலின் கோத்திரத்தில் சிறியவன், குடும்பங்களில் சிறியவன், இந்த பதவிக்கு ஒரு தகுதியும் இல்லை என்று ஒதுங்கி ஓட நினைத்த சவுலைத்தான் தேவன் ராஜாவாக்குனார். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. 136ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம் சொல்லுதே, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்ம எவ்வளவு தாழ்மையில, இல்லாமையில, எளிமையில, பாவ நிலைமையில இருந்தபோது தேவன் கிருபையை தந்து அப்படி நம்ம உன்னதங்களில் தூக்கி நிறுத்துகிறார். ஆனா நாம என்ன செய்கிறோம்? பொய்யான மாயை பின்பற்றி தேவ கிருபையை போக்கடிக்கிறோம். யோனா தீர்க்கன் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்கிறார், பொய்யான மாயை பின்பற்றி போகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தங்களுக்கு கிடைத்திருக்கிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். அநேகம் பேர் தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், அதை காத்து கொள்வதில்லை.
ஏன் காத்துக்கொள்வதில்லை? தேவ கிருபையை பெற்றுக்கொண்ட பிறகு தேவனுடைய நியமத்துக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை வாழாம, தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழாம, தங்கள் மனதில் மாயைகளுக்கு இடம் கொடுக்கிறார்கள், பொய்க்கு இடம் கொடுக்கிறார்கள், பெருமைக்கு இடம் கொடுக்கிறார்கள். ஆகையினால கிருபையை விட்டு இழந்து விடுகிறார்கள். இந்த வேத பகுதியில சவுலுக்கு இருந்த மாயைகள் என்ன என்பதை பற்றி நாம பார்க்கும்போது, முதலாவது சவுல் உண்மையற்ற செயல்பாடு உடையவனாயிருந்தான். 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, அவன் பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய், தானையும் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்கள் கூடாரத்தில் திகில. மன்னிக்கவா, 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்று சொன்னான். அவன் பொய் சொன்னான். சவுல் அமலேக்கை வீழ்த்த போனா, அங்க அவன் பார்த்தது என்ன? ஏராளமான பொன்னும் பொருளும் இருக்கு, கொழுத்த ஆடு மாடுகள். இவைகளையெல்லாம் கொல்லணுமா? உயிரோடு வைத்தா என்ன? எவ்வளவு கொடுத்தவைகள் என்று சொல்லி அவன் மாயையில நம்பிக்கை வைத்தான். சாமுவேலிடத்துல பொய் சொன்னான். அழைப்புக்கு உண்மையற்றவனாய் ஒருவன் போய்விட்டான், அவன் கிருபையிலிருந்து தானாக விழுந்து விடுவான். கர்த்தர் சொல்லுகிறதற்கு உண்மை உள்ளவனாய் இருக்கணும். உண்மை உள்ளவன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். இரண்டாவது சவுல் செய்த இன்னொரு காரியம், அவன் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனான். கீழ்ப்படியாமை தேவ கிருபையை போக்கடிக்கும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்திலே ஞானம் உண்டு. தேவ கிருபையை காத்துக் கொள்வதற்கு ஞானம் வேண்டும், அதுக்கு தாழ்மை வேணும், கீழ்ப்படிதல் வேணும். சவுல் கீழ்ப்படிந்தான். எப்படி கீழ்ப்படிந்தான்? ஆண்டவருடைய வசனத்துக்கு முழுமையாய் கீழ்ப்படியாம தன்னுடைய மனதுக்கு விரும்பினபடி கீழ்ப்படிந்தான். தாவீதுக்கும் சவுலுக்கும் வித்தியாசம் என்ன? தாவீது எப்ப பார்த்தாலும் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தா, தேவனுடைய இருதயத்துக்கு கீழ்ப்படிந்தா. சவுல் தன்னுடைய மனதுக்கு விருப்பப்படி கீழ்ப்படிவான். தனக்கு எது பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கீழ்ப்படிவான். ஆண்டவருக்கு அது பிடிக்கவில்லை. அரைகுறை கீழ்ப்படிதல் ஆபத்தானது, கர்த்தர் அதை விரும்புவதில்லை. மூன்றாவது சவுல் செய்த இன்னொரு காரியம், கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து சுயத்தின்படியாக அவன் வாழ ஆரம்பித்தான். சுய விருப்பத்தின்படி அவன் கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் சொல்லுகிற, நீ ஆகாகை அழிக்க வேண்டும், அமலேக்கியரை அழிக்க வேண்டும், எல்லா பொருட்களையும் ஆண்கள் பெண்கள் ஸ்திரீகள் எல்லாரையும் அழித்து விடணும். வானத்தின் கீழே அமலேக்கினுடைய பெயர் எங்கேயும் இல்லாதபடி நீ செய்யணும். ஏனென்றால் கர்த்தருடைய ஜனத்துக்கு அவன் விரோதி. இவன் என்ன செய்தான்? ஆகாகை தப்ப வைத்தான், கொள்ளையில் கொளுத்தவைகளை தப்ப வைத்தான். சுய விருப்பத்தின்படி நடந்து கொண்டு நான் கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றினேன் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், கிருபை பெற்றவர்கள், தங்களுடைய சுய விருப்பத்தின்படி நடந்து கொண்டு நாங்கள் கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றினோம், ஆண்டவருடைய சித்தத்தை தான் செய்கிறோம் என்று தங்களையே கண்களை மூடிக்கொண்டிருக்கிறார்கள், மூடிக்கொண்டு பேசுகிறார்கள். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, கிருபையை காத்து கொள்வதென்பது பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் அதை காத்து கொள்ளணும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், பவுலப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அழகாய் சொல்லுகிறார், தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகி நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். 3ஆம் வசனம், இந்த ஊழியம் குற்றம் சாட்டாதபடிக்கு, குற்றம் சாட்டப்படாதபடிக்கு
குற்றப்படாதபடிக்கு நாங்கள் எல்லாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எல்லா விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறார். கீழே சொல்லுகிறாரு, எந்தெந்த விதத்துல தேவ கிருபையை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு, குற்றம் சாட்டாதபடிக்கு எங்களை அடக்கி ஒடுக்கி பாடுகள் துன்பங்களின் மத்தியில தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரையிலும் உள்ள வசனங்களில் வாசிக்கிறேன். நீங்க வாசித்து பாருங்க. என் அன்புக்குரியவர்களே, தேவன் தாழ்வில நமக்கு கிருபை தருகிறான். அந்த கிருபைய மனத்தாழ்மையோடும் பொறுமையோடும் உண்மையோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம காத்துக்கொள்ளணும். நம்ம காத்து கொள்ளாவிட்டால் கிருபையிலிருந்து தள்ளப்பட்டு விடுவோம். அது பரிதாபமாக போகும். இன்றைய காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் எவ்வளவோ கிருபைகளை தந்தார். இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நம்ம எல்லாரும் நம்ம தற்பரிசோதனை பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவ கிருபையை எவ்வளவு ஆண்டவர் நமக்கு தாராளம் தந்து, நல்ல ஆலயங்களை தந்து, நல்ல ஊழியங்களை தந்தா நாம் அவற்றை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும். தேவனுடைய ஆலயத்தில் எவ்வளவு தூரம் ஆண்டவரை ஆராதித்தோம். இப்போ ஆலயம் பூட்டி கிடக்கிற நேரத்தில் எல்லாரும் போய் ஒன்னா இருந்து தேவனை ஆராதிக்க முடியவில்லை என்று சங்கடப்படுகிறோம். தேவ கிருபைய மனத்தாழ்மையோடும் உண்மையோடும் காத்துக்கொள்வான். பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வோம். ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை இந்த காலையில் உங்களுக்கு தந்து தம்முடைய வார்த்தையினாலும் சாக்கிரமத்தினாலும் உங்களுடைய கிருபையிலிருந்து விழாதபடிக்கு காத்துக்கொள்வாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். 611வது பாடல், அதுல 2 சரணங்களை மட்டும் பாடுவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மரிப்போ. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மரிப்போ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் மரிப்போ. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களது தாழ்வில்
நாங்கள் அற்பமும் குப்பையும் உலகத்துக்கு வேடிக்கையுமாயிருந்த நேரத்தில், நாங்கள் சிறியவர்களாயிருந்த நேரத்தில் உமது கிருபையை தந்த எங்களை உயர்த்தி உன்னதங்களில உட்கார வைத்தீங்களே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உமது கிருபையை காத்து கொள்வது என்பது உண்மையோடும் பொறுமையோடும் தாழ்மையோடும் தேவ சமூகத்தில் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அதை காத்து கொள்ளணும். அப்படி எங்களுக்கு சொல்லி தந்தீங்க சுவாமி. முதல் அரசனாகிய சவுல் மிக எளிமையான ஒரு நிலையிலிருந்து இந்த கிருபையை பெற்று ராஜாவானா. உண்மையற்றவனா போனதுனால, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால, அவன் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு பதிலாக சுய விருப்பத்தின்படி வாழ ஆரம்பித்ததினால, பெருமை கொண்டதுனால அவன் கிருபையை இழந்தான். அவன் குடும்பமே ராஜ்ய பாரத்தை இழந்தது என்கின்ற ஒரு எச்சரிக்கையின் சத்தத்தை இந்த நாளின் காலையில எங்களுக்கு சொன்னீரையா. நாங்கள் விழுந்து போகும்போது தேவ கிருபையை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆண்டவர், இன்றைக்கு காலையில இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரை. நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதும் கிறிஸ்துவினால மீட்கப்பட்டதும் பரிசுத்தாவியை பெற்று உம்முடைய கிருபையில வளருவதும் எல்லாம் தேவ கிருபை. இயேசு கிறிஸ்துவிலே வெளிப்பட்ட தேவ கிருபையை இலவசமாய் தாராளமாய் எங்களுடைய இல்லாமையில தாழ்மையில நாங்கள் பாவியாயிருந்த போது எங்களுக்கு தந்திருக்கிறேன். நாங்கள் இதை காத்துக்கொள்ள கிருபை செய்யும் ஆண்டவரே. வீணாக விருதாவாக நாங்கள் கிருபையை விட்டு விடாதபடிக்கு, கிருபையிலிருந்து விழுந்து விடாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளும் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. நாங்கள் பார்க்கிற காரியங்கள், கேட்கிற சம்பவங்கள் பரிதாபமாயிருப்பதை நினைத்து தேவ சமூகத்தில் மிகவும் மனபாரத்தோடு கண்ணீரோடு செபிக்கிறோம் ஐயா. ஒருவரும் கிருபையிலிருந்து விழுந்து விடாதபடிக்கு காத்து கொள்வீராக. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கிருபையை பற்றி கொண்ட தேவ சமூகத்தை நோக்கி முன்னேற ஆண்டவரை இடைமறிக்கிற அமலேக்கனை வீழ்த்தி விட்டு, பொல்லாத பாவிகளை விட்டுவிட்டு தேவ சமூகத்திலே பரிசுத்தத்திலே நீதியிலே சேரத்தக்கதாக தேவரை கிருபை தார். பாவத்தை வெறுக்கிற இருதயத்தை கொடுமையா. நல்ல தகப்பனே, இந்த நாளை ஆசீர்வதியும். இன்றைக்கும் பலவிதமான வேலைகளை கடமைகளை செய்ய இருக்கிற எல்லா மக்களோடும் நம்முடைய கிருபை இருக்கட்டும். இந்த நாளை விசேஷித்த நாளை ஆசரிக்கிற மக்கள் இந்த நாளுக்குரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை தா. நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் சரீர பலவீனங்களினால வியாதி கஷ்டத்தினால அவதிப்படுகிற மக்களை கண்ணோக்கி பாரும், அவர்களை சுகப்படுத்தும். கொரோனா பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டு வருகிற மக்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளும். இந்த நாட்களில் கர்த்தாவை பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், அத்தியாவசிய வேலைகளை செய்பவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கம். இந்த நாளை விடுமுறை நாளாக எடுத்துக்கொள்கிறவர்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளட்டும். நல்ல தகப்பனே, தங்கள் உற்றவர்களை இழந்து கண்ணீரின் சாகரத்தில் இருக்கிற மக்களை நீர் ஆறுதல் படுத்தும் ஐயா, தைரியப்படுத்தும். இன்று பிறந்த நாளை காண்பவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகள் பிறந்த நாள் முதல் இன்று வரையிலும் பாதுகாத்திருக்கிறேன். இந்த பிறந்த ஆண்டிலும் புதிய கிருபைகளை நன்மைகளை கொடுத்து தாங்கும் ஐயா. திருமண நாட்களை காணுகிறவர்கள் குடும்பமாய் மகிழ்ச்சியாய் தேவ கிருபையிலே பலப்பட வளர உதவித்தார். வெளியிடங்களுக்கு செல்கிற மக்களை பாதுகாத்துக் கொள்ள நல்ல தகப்பனே, தேசத்தையும் தேச தலைவர்களையும் உலக தலைவர்களையும் பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவர் தாமே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஐயா. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டி எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைகளே.
ஆமேன். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் திரு உறவும் உங்கள் அனைவரோடும் இன்று முழுவதும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். சமாதானத்தோடு வாழ்வா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அப்படியானால் மற்றவர்களுக்கும் இதை சொல்லுங்கள். இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நாம் எந்த இடத்தில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய கிருபையை பற்றி கொண்டு வாழுவா. விழாதபடிக்கு அவர் நம்மை காத்துக்கொள்வா, உங்களை வழி நடத்துவா. இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிப்பா. God bless you. Thank you.